நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஷ்பேஷன் சிங்கில் இருக்கிற வேஸ்ட்டு கப்ளிங்கை வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம வெளியே இருந்து ஆளை கூப்பிட்டு வந்து பண்ணோம்னா கிட்டத்தட்ட ₹500 வரை ஆகும் இந்த கப்ளிங்கை மாற்றுறதுக்கு. நம்மளே மாற்றினோம்னா ஒரு 0 பட்ஜெட்லேயே மாற்றிடலாம். ஸோ நம்ம எப்போவுமே பட்ஜெட் 0 தான் போடணும். ஸோ நான் சொல்கிற எளிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஸ் பிளேயர் இல்லை கட்டிங் பிளேயர் இருந்தால் போதும். இப்போ நான் கலட்டுற அந்த சென்டரில் இருக்கிற இன்னர் த்ரெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம வந்து யூஸ்வலாக கலட்டுற மாதிரி கலத்திடணும். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுடுங்க, இன்னர் த்ரெட்டு. ஸோ மேலே நட்டு கிடையாது, உள்ள த்ரெட்டில் இருக்குது. ஸோ ஈஸியாக நோஸ் பிளேயர் இருந்ததுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இல்லை கட்டிங் பிளேயர் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளதை கழட்டிக்கலாம். ஸோ இது கழட்டிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். புதுசாக டைட் பண்ணுறதுக்கு கட்டிங் பிளேயர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கட்டிங் பிளேயரு இல்லை நோஸ் பிளேயர் ஏதாவது ஒன்று இருந்ததுனாலே போதும் இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. வேறு எந்த டூல்ஸும் தேவை கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓல்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ரஸ்ட் ஆகி கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து நோஸ் பிளேயருக்கு வந்தால் கொஞ்சம் பெட்ரு. நீங்கள் கட்டிங் பிளேயர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவும் போல் கழட்டினீங்கன்னா கலண்டு வந்துடும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது கப்ளிங் வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் ஒரு வேலையுமே கிடையாது, சும்மா ஒரு நட்டை கலட்டி மாட்டுறது தான் இதில். ஆனால் இன்னும் ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டாக டைட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த பார்க்குற அந்த வாஷரை வந்து கீழ்ப்பகுதியில் வரணும். நீங்கள் பார்க்குற இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். வாஷர் அதாவது ரப்பர் வாஷர் வந்து கீழே இருக்கணும், டைட் பண்ணுற பகுதி வந்து மேலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் ஏற்கனவே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை வாஷரோடு நம்ம வந்து வச்சு டைட் பண்ணணும். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா ஓவர் டைட் பண்ணக்கூடாது. ஓவர் டைட் பண்ணிங்கன்னா அது குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்கும். நீங்கள் ஓவராக டைட் பண்ணிங்கன்னா அது கலண்டு கையில் வந்துடும், ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அந்த த்ரெட்டு போயிடுச்சாலோ இல்லை அந்த இது பிஞ்சிட்டாலோ வேஸ்ட் ஆகிடும். அதனால் அளவாக வைங்க. கீழே இருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த வாஷர் வந்து நல்லா பாட்டம் பகுதியில் அமுங்கி பிடிக்கிற மாதிரி நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே டைட் பண்ணுங்கள். ஸோ எளிய முறை தான், நம்ம எப்போவுமே சொல்கிறது தான். எல்லாமே வந்து 0 பட்ஜெட்டில் நம்ம எளிமையாக பண்ணலாம். நீங்கள் கட்டிங் பிளேயர் இல்லைன்னா கூட பக்கத்தில் யார்கிட்டையாவது கடன் வாங்கி கூட நீங்கள் இதை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆனால் பண்ணும்போது இந்த நட்டு டைட் பண்ணுறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய சவால் மீன்ஸ் நம்ம மெத்தடு. அதை வந்து ஏடாவிடமாக நம்ம பண்ணி சும்மா கண்ட மணிக்கு வச்சு திருப்பிட்டோம்னா அது வந்து பிஞ்சு கையில் வந்துடும், உங்கள் பொருள் வேஸ்ட் ஆகிடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு தடவை 2 தடவை லீக் ஆனாலும் பரவாயில்ல, லீக் ஆகிறத பொறுத்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே இருந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே கொஞ்சமாக டைட் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து நின்றுடும், லீக்கேஜ் நின்றுடும், கண்டிப்பாக நின்றுடும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கழட்டிட்டு ரப்பர் வாஷரை வந்து கொஞ்சம் தொடச்சோ இல்லை எண்ணெயை எதுவும் கசடு வாஷ்பேஷன் அந்த ஹோல்ஸில் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை நல்லா உப்புதாள் இருந்ததுன்னா உப்புதாள் போட்டு தேய்ங்க. இல்லை வேறு எதாவது இருந்ததுனாலும் அதில் எதுவும் படிஞ்சிருக்குதா, உப்பு எதுவும் படிஞ்சிருக்குதான்னு பார்த்து நல்லா தேய்ச்சி பளபளன்னு ஆக்கிட்டு நீங்கள் மாட்டுங்க. 1க்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுறது 0 பட்ஜெட்டு, மனசில் வச்சுக்கோங்க, 0 பட்ஜெட்டு. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு அரை நாள் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. பொறுமையாக பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நம்மளுக்கு என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு த்ரெட்டு, சென்ட்ரு த்ரெட்டு, அதை நம்ம எப்படி டைட் பண்ணணும் அதுதான் இதில் உள்ள கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ வந்து நல்லா டைட் பண்ணிட்டேன். இருந்தாலும் லைட்டாக 1-2 ட்ராப்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அப்படி நைஸாக டைட் பண்ணேன். மெதுவாக டைட் பண்ணணும். ஏன்னா வாங்கி டைட் பண்ணோம்னா அதில் இருக்கிற தகடுக்கு வந்து பிச்சுட்டு வெளியே வந்துடும். ஸோ நான் டைட் பண்ணிவிட்டு இப்போ கையை வச்சு பொத்தி பார்த்தேன். எதுவும் ஃபுல்லாக தண்ணியை உள்ள வாஷ்பேஷனில் ஏற்றிட்டு எங்கேயும் ட்ராப்ஸ் வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் கீழே பொத்திக்கிட்டு மேலே திறந்து விட்டேன். அது ட்ராப்ஸு ஃபஸ்ட்டு வரத்தான் செஞ்சுது. அப்புறம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பொசிஷனில் வச்சு டைட் பண்ணேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஒரு ட்ராப்புமே வராமல் நின்றுச்சு.
அதுக்கப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா, இப்போ வர நம்ம நீங்கள் பார்த்துருக்க இந்த மெத்தடில் வந்து கீழே உள்ள அந்த வேஸ்ட்டு கப்ளர் நான் இப்போ மாட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து உள்ள த்ரெட்டே கிடையாது. த்ரெட்டு இருக்குது, ஆனால் இது சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. பிளாஸ்டிக்கில் கரெக்டாக பிடிக்குது, இதில் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் நூல் நல்லா சுற்றிட்டு அதுக்கு மேலே டஃப்லான் போட்டிங்கன்னா ஜம்முன்ட்டு நின்றோம், எந்த பிரச்சனையும் இருக்காது, வேலை எளிமையாக முடிஞ்சிடும். இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ நீங்கள் செஞ்சு பயன்பெறுங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழில் எப்படி வாஷ்பேஷன் கப்ளர் மாற்றுறது அப்படிங்கிறது வீடியோ ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லாங்குவேஜில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆதரவு கொடுக்குற அளவுக்கு இன்னும் அதிகமாக வீடியோ வரும். எல்லோரும் இந்த மாதிரி பண்ணுங்கள். நன்றி.